வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெட்டுக்கு உண்டான பேப்பர் 1 பேப்பர் 2 உண்டான 6லேருந்து 12 வரை ஓகேங்களா வினா வங்கி, அதாவது தமிழ் வினா வங்கியை வீடியோவை பார்க்க போகிறோம். அதாவது முழு தேர்வு இது 5வது டெஸ்ட் கொஷின் ஓகேங்களா. வாங்க வீடியோவுக்கு போவோம் ஓகேங்களா. பாருங்கள் ஓகேங்களா. டெஸ்ட் நம்பர் 5 பாருங்கள் ஓகேங்களா. பொறுத்துக்க கொஷின் 1 பொறுத்துக்க. பாருங்க, குறிஞ்சியினுடைய பறை என்னன்னு கேட்குறாங்க. தொண்டக பறை. குறிஞ்சிக்கு தொண்டக பறை அப்போ 3 கமா. முல்லைக்கு ஏறுகோட் பறை அப்போ 4 கமா ஓகேங்களா. மருதத்துக்கு பார்த்தீங்கன்னா மணமுழவும் பறை, மணமுழவு பறை அப்போ 1 கமா. அடுத்து பாலைக்கு ஓகேங்களா நிறைகோட் பறை அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க ஓகேங்களா. குறிஞ்சிக்கு தொண்டகப்பறை, முல்லைக்கு ஏறுகோட்பறை, மருதத்துக்கு மணமுழ பறை, பாலைக்கு நிறைகோட்பறை. அப்போ ஆன்சரு 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் இதுக்கு சீதா சரியான ஆன்சர் ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 2 நிரர வரியாக கரத்து, நிரர வரியாக கரகத்து இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு ஓகேங்களா. அடுத்து பாருங்க குரு உக்கன் இலக்கண குறிப்பு செய்யுளிசை அளபடை. இதுக்கு ஆன்சர் பி செய்யுளிசை அளபடை. அடுத்து பாருங்க சரியான வினை மரபை தேர்ந்தெடு. சரியான வினை மரபை தேர்ந்தெடு. தண்ணீர் பருகினான் தப்பு. கூடை முடைந்தான் சரி. அடுத்தது படம் தீட்டினான் தப்பு. சுவர் கட்டினான் இதுவும் தப்பு. அப்போ ஆன்சரு கேளா வினை மரபை தேர்ந்தெடுனா கூடை முடைந்தார் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 5 பின்வருவனவற்றுள் சரியானது அல்லாததை தேர்வு செய் ஓகேங்களா. இளநாகனார் மருதத்திணை பாடுவதில் வல்லவர் சரி. மருதத்திணை பாடுவதில் வல்லவர். இளநாகனார் கடித்தொகையில் 30 பாடல்களை பாடினார் சரி. அடுத்து பாருங்க மருத இளநாகனார் அகநானூற்றில் பாலை திணையில் பாடல்களை பாடியுள்ளார் சரி. அடுத்தது டி கோடு உயர்த்தினி மணல் அகன்துறை நீசான் மாட ஓல் ஏறி மருங்கு அறிந்து ஒய்ய. பாடியவர் ஓரம் போகினார் தவறு. அப்போ பொருந்தாதது எது? ஆன்சர் டி தான் பொருந்தாதது. அடுத்தது திருஉரைசி சருக்கம் இடம்பெற்றுள்ள காப்பியம். தருஉரைசி சருக்கம் இடம்பெற்றுள்ள காப்பியம் நீலகேசி. அடுத்து 7வது கொஸ்டின் பிடிப்பசி களைய பெருங்கை வேலம் என்ற பாடலின் வேலம் என்பதன் எதிர்ச்சொல் ஓகேங்களா. வேலம் என்பதன் எதிர்ச்சொல் அப்படின்னா பெண் யானை ஓகேங்களா. வேலம் என்பது ஆண் யானை, எதிர்ச்சொல்லு கேட்குறான். ஏ ஆன்சர் பெண் யானை. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 8 பொறுத்துக. ஒளி விழா என்பது ஆரவார விழா அப்போ 1 கமா. பழி விழா திசைதோறும் பூசையிடும் உத்திர விழா அப்போ 2 கமா. அடுத்தது கலிவிழா என்பது எழுச்சி தரும் விழா அப்போ 4 கமா. பழி விழா என்பது விழாக்கள் நிறைந்த விழா அப்போ 3. மறுபடியும் பாருங்க ஒளி விழா என்பது ஆரவார விழா, பழி விழா என்பது திசைதோறும் பூஜையோடு உத்தர விழா, கலிவிழா என்பது எழுச்சி தரும் விழா, மலி விழா என்பது விழாக்கள் நிறைந்த விழா. அப்போ ஆன்சர் 1 கமா 2 கமா 4 கமா 3. ஆன்சர் இதுக்கு சீதா சரியான ஆன்சர். அகர வரிசையின்படி சொற்களை வரிசைப்படுத்துக ஓகேங்களா. அகர வரிசை ஃபஸ்ட்டு கா தான் வரும், இதில் கா இல்லை ஓகேங்களா, தப்பு. இதில் கா வந்திருக்கு,
இதுலேயும் கா வந்திருக்கு, இதில் கா இல்லை. அப்போ 2 இது தப்பாக எடுத்துக்கோ. ஓகேங்களா? காக்கு அப்புறம் நா தான் வரணும். ஓகேங்களா? 2வது எழுத்து நா வரணும். இதில் நா இருக்குது, இதில் நா இல்லை. இது தவறு. அப்போ ஆன்சரு ஓகேங்களா? காசு, நாடு, பிறப்பு, மலர். காசு, நாடு, பிறப்பு, மலர். ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். சரியாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு. சரியாக பொருந்தி உள்ளதை தேர்ந்தெடு. ஓகேங்களா? பாருங்கள். ஓகேங்களா? தூ அப்படின்னா உண்ணுன்னு அர்த்தமா. தூ என்றால் உண்ணுன்னு அர்த்தம், தப்பு. சோ அப்படிங்கிறது சோகம், இது சரி. கை என்பது உறுப்பான், கை என்றால் உறுப்பு. சி என்றால் இலச்சி, சி என்றால் லச்சி, இது தவறு. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11. நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளது? நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளது? 10 சருக்கங்களை கொண்டுள்ளது. நீலகேசி எத்தனை சருக்கம் கொண்டுள்ளது? 10 சருக்கங்களை கொண்டுள்ளது. பிறமொழி சொல் அல்லாததை தேர்ந்தெடு. பிறமொழி சொல்லில் அல்லாததை தேர்ந்தெடு. உரிமம். ஆன்சர் சி, உரிமம். சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு. வழக்குரைக்காதை. வழக்குரைக்காதை என்பது ஓகேங்களா புகார் காண்டம்னு சொல்கிறாங்க, தப்பு. அடுத்தது அதான் ஊர் சூழ் வரிக்காதை என்பது மதுரை காண்டம். மதுரை காண்டம். ஓகேங்களா? மதுரை காண்டம்னு சொல்கிறாங்க, இது சரி. அடுத்தது அரங்கேற்று காதை வஞ்சி காண்டம்னு சொல்கிறாங்க, இது தவறு. அடுத்தது இந்திர விழாவெடுக்கும் காதை யுத்த காண்டம்னு சொல்கிறாங்க, இதுவும் தவறு. அப்புறம் சரியாக பொருந்துள்ளது ஆன்சர் பி தான். ஊர் சூழ் வரி காதை அப்படிங்கிறது மதுரை காண்டம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். செல்வத்தூள். செல்வத்தூள் என்னும் சீருக்கு அசை பிரித்து வாய்ப்பாடு காண்க. தேமாங்காய். ஆன்சர் ஏ, தேமாங்காய். கொஸ்டின் நம்பர் 15. ஓகேங்களா? அஞ்சாமை. அஞ்சாமை அல்லால். அஞ்சாமை அல்லால் துணை வேண்டாம் எஞ்சாமை. இதில் வருவது இணைமோனையும் முற்று மோனையும். இணைமோனையும் முற்று எதுகையும். இணைமோனையும் முற்று எதுகையும். அடுத்து பொறுத்துக. காரி. காரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா மயிலோடு 3 கமா. வேகன் என்பது பொதிகை மலை 1 கமா. நல்லி என்பது ஓகேங்களா நடுங்கோடு மலைமுகடு, அப்போ 4 கமா. அடுத்தது ஆ என்பது பொதிய மலை. ஆ என்பது பொதிய மலை, இப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்கள். காரி அப்படிங்கிறது ஓகேங்களா மாடோடு. வேகன் என்பது பொதினி மலை. ஓகேங்களா? அடுத்தது நல்லி என்பது நெடுங்கோடு மலைமுகடு. ஆய் என்பது பொதிய மலை. அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 17. நெடுநெல் வாடை நூலின் ஆசிரியர். நெடுநெல் வாடை நூலின் ஆசிரியர். ஆசிரியர்னா நக்கீர. நெடுநெல் வாடை நூலின் ஆசிரியர் நக்கீர. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் எது? பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் எது? மணிமேகலை. மணிமேகலை. இன்பத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? இன்பத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? 2 இயல்களை கொண்டது. கொஸ்டின் நம்பர் 20. பாருங்க. சீவக சிந்தாமணி என்ற காப்பியத்தை முதலில் இயற்றுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் இயற்றிய நூல். அதாவது சீவக சிந்தாமணி என்ற காப்பியத்தை முதலில் இயற்றுவதற்கு முன்பு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் எழுதிய நூல். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா நரிவிருத்தம். என்ன ஆன்சரு? நரிவிருத்தம். நரிவிருத்தம். ஆன்சர் பி, நரிவிருத்தம். பின்வரும் தொடர்களில் சரியான தொடரை தேர்ந்தெடு. பின்வரும் தொடர்களில் சரியான தொடரை தேர்ந்தெடு. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஓர் குளம் இருந்தது, தப்பு. அடுத்தது ஒரு இரவு ஓர் பகல் சேர்ந்தது ஒரு நாள், தப்பு. அடுத்தது அத்து நகரத்திற்கு செல்லும் சாலை, தப்பு. அத்து இங்கே உள்ளது, சரி. அத்து இங்கே உள்ளது மட்டும் சரி. கதா விலாசம் என்ற நூலின் ஆசிரியர். கதா விலாசம். கதா விலாசம் என்ற நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். ஆன்சர் பி,
எஸ் ராமகிருஷ்ணன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. நின்றவர் கண்டு நடுங்கினாரோ ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சாதனரோ என்ற அடிகளை பாடியவர் கவிமணி. என்ற அடிகளை பாடியவர் கவிமணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24. ஆசாரக்கோவை என்பதற்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். தவறு. அடுத்தது ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயில் முல்லையர். சரி. இது 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 கீழ்கணக்கு நூல். சரி. 100 வெண்பாக்களை கொண்டது. இதுவும் சரி. அப்போ 1 மட்டும் தவிர மீதி எல்லாமே சரி. அப்போ கூற்று 2, 3, 4 சரி. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 25. 5 50 5 50 அப்படிங்கிற நூலை எழுதின யாரு? மாறன் பொறையனார். 5 70 மூவாத்தியார். 1, ஓகேங்களா? திணை மாலை 150 கணித மேதையார். 4, இந்நிலை பொய்கியார். இந்நிறை பொய்கியார். அப்போ 3, பாருங்க மறுபடியும். ஓகேங்களா? 5 50 மாறன் பொறையனார். 5 70 மூவாத்தியார். திணை மாலை 150 கணித மேதாவியார். இந்நிலை பொய்கியார். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. காவர் பெண்டு என்னும் சங்ககால பெண்பார் புலவர் யாருக்கு செவிலித்தாயாக விளங்குகிறார்? சாருக்கு செவிலித்தாயாக விளங்கினார் அப்படின்னா ஓகேங்களா? கோப்பெரும் நற்கிள்ளி. கோப்பெரும் நற்கிள்ளி. அடுத்து பாருங்க. 27. ரோபோ என்னும் சொல்லின் பொருள். ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அடுத்து 28வது கொஸ்டின். ஓகேங்களா? கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டின பாலை. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் பட்டின பாலை. அடுத்து பாருங்க. கூற்றுகளை கவனி. கூற்றுகளை கவனி. ஓகேங்களா? நாவின் நுனிமேல் வாய் அன்னத்தின் மேல் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. சரி. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்கிறது. இதுவும் சரி. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்கிறது. நகரம் பிறக்கிறது. இதுவும் சரி. அப்போ இதுக்கு ஆன்சரு ஏ அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 30. தவறான கூற்றை தேர்வு செய். தவறான கூற்றை தேர்க. ஓகேங்களா? பாருங்க. நன்னூல் 2 அதிகாரங்களை கொண்டது. நன்னூல் 2 அதிகாரங்களை கொண்டது. சரி. அடுத்தது. சீயகங்கன் கேட்டுக்கொண்டதால் பவனநந்தி முனிவர் ஓகேங்களா நன்னூல் அப்படிங்கிற நூலை இயற்றியிருக்கிறாரு. சரி. ஓகேங்களா? எழுத்ததிகாரம் 6 பகுதிகளை கொண்டது. எழுத்ததிகாரம் 6 பகுதிகளை கொண்டது. தவறு. தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்டது. இதுவும் சரி. அப்போ என்ன சொல்கிறான்? தவறானது. ஆன்சர் சி. எழுத்ததிகாரம் 6 பகுதிகளை கொண்டது தான் தவறானது. அடுத்து பாருங்க. 31. தமிழுக்கு கதி. தமிழுக்கு கதி என்னும் ஓகேங்களா பெரியோர்களால் போற்றப்படும் நூல் கம்பராமாயணமும் திருக்குறளும். கம்பராமாயணமும் திருக்குறளும். அதாவது இந்த காங்கிற எழுத்தும் இந்த தீங்கிற எழுத்தும் சேர்த்திருக்கிறாங்க. தமிழுக்கு கதி என்று பெரியோர்களால் போற்றப்படும் நூல் கம்பராமாயணம் திருக்குறள். கம்பராமாயணத்தினுடைய ஃபஸ்ட் இது கா. இந்த கா. திருக்குறளுக்கு 2வது எழுத்து தீ. அதாவது கதி அப்படிங்கிறது இந்த கா. தீ என்பது இது. அப்போ தமிழுக்கு கதி என்று அழைக்கக்கூடிய நூல் கம்பராமாயணமும் திருக்குறளும். கொஸ்டின் நம்பர் 32. தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி உள்ளது என கூறியவர். ஓகேங்களா? யார் சொல்கிறாரு? பவனநந்தி முனிவர். தமிழில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்கிறவர் பவனநந்தி முனிவர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது. எவ்வகை ஆகுபெயர். எவ்வகை ஆகுபெயர். சினையாகுபெயர். ஆன்சர் ஏ. சினையாகுபெயர். பாருங்க. மனத்தாகம். மனத்தாகம் என்னும் குடும்ப அமைப்பு முதன்மை பெற்றிருந்ததை
அரிய உதவும் நூல். அரிய உதவும் நூல் தொல்காப்பியம். அரிய உதவும் நூல் தொல்காப்பியம். அடுத்தது பாருங்க, ஓகேங்களா. அகரநானூற்றில் மணிவிடை பவளம் எத்தனை பாடல்களை கொண்டது? மணிவிடை பவளம் எத்தனை பாடல் இருக்குது? 180 பாடல்களை கொண்டது. கொஸ்டின் நம்பர் 36. தன் தேசம் அல்லால். தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற பாடல் மூதுரையில் இருக்குது. ஆன்சர் டி, மூதுரையில் இருக்குது. தமிழில் புதுமையான வடிவத்தில் அமைத்த முதல் வசன கவிதையான, ஓகேங்களா, காட்சியின் ஆசிரியர் யார்? காட்சியின் ஆசிரியர் யார்னா பாரதியார். அடுத்தது புதுக்கவிதையின் தந்தை. புதுக்கவிதையின் தந்தை யாருன்னா நா. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தி. கொஸ்டின் நம்பர் 38. தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணையை தேர்ந்தெடு. நூலு ஆசிரியர். பாருங்க, ராஜா வந்திருக்கிறார் அப்படிங்கிறது அழகிரிசாமி, சரி. அடுத்தது அம்மா வந்தாலுங்கிறது பா. சிங்காரம், தப்பு. ஓகேங்களா. விடியுமா கூப்பா. ராஜகோபாலன், சரி. குழந்தை சிரித்தது அகிலன், சரி. அப்போ தவறான இணை எதுனா ஆன்சர் பி, அம்மா வந்தால் பா. சிங்காரம் தான் தவறானது. அடுத்து பாருங்க, நூலு ஆசிரியர் பொறுத்துக. தேன்மலை அப்படிங்கிற நூலை எழுதுறது யாருன்னா சுரதா. அப்போ 4 கமா. திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படிங்கிறது காத்தா. திருநாவுக்கரசர். அப்போ 1 கமா. நாட்டார் கலைகள் அப்படிங்கிறது ஆ. கா. பெருமாள். அப்போ 2 கமா. பாருங்கள், ஆசிரியரின் டைரி அப்படிங்கிறது MP அகிலா. 3 கமா. மறுபடியும் பாருங்கள், தேன்மலை சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் காத்தா. திருநாவுக்கரசர். நாட்டர் கலைகள் அப்படிங்கிறது ஆ. கா. பெருமாள். ஆசிரியரின் டைரிங்கிறது MP அகிலா. அப்போ ஆன்சர் 4 கமா, 1 கமா, 2 கமா, 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 41. ஓகேங்களா. நாங்கள் வந்தார்கள் என்பது, ஓகேங்களா, இடவடு. நாங்கள் வந்தார்கள் என்பது இடவடு. 10 பாட்டு நூல்களில் 583 அடிகளை கொண்ட நூல். 10 பாட்டு நூல்களில் 583 அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னா மலைபடு கடாம். அடுத்து பாருங்க, ஓகேங்களா. சேசுராசா என்பது யாருடைய இயற்பெயர்? இறையரசன். யாருடைய இயற்பெயர்? இறையரசன். திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளதுன்னா 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. கொஸ்டின் நம்பர் 45. ஓகேங்களா. பாருங்கள், சாசனம் என்னும் சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார்? சாசனம் என்னும் சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யாருன்னா கந்தர்வன். எழுதியது யாரு? கந்தர்வன். அடுத்து பாருங்க, ஓகேங்களா, சொல்லு பொருள். ஓகேங்களா. பசவர் அப்படின்னா, ஓகேங்களா, வெற்றிலை விற்பவர். 4 கமா. ஒசுனர் அப்படிங்கிறது எண்ணெய் விற்றோர். 1 கமா. மண்ணிட்டாளர் அப்படிங்கிறது சிற்பி. 2 கமா. மண்ணுள் வினையினர் அப்படிங்கிறது ஓவியர். 3 கமா. ஓகேங்களா. பாசவர் அப்படிங்கிறது வெற்றிலை விற்றோர். ஒசுனர் அப்படிங்கிறது எண்ணெய் விற்றோர். மண்ணிட்டாளர் அப்படிங்கிறது சிற்பி. மண்ணுள் வினையர் அப்படிங்கிறது ஓவியர். அப்போ ஆன்சர் 4 கமா, 1 கமா, 2 கமா, 3. ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 47. ஓகேங்களா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள புலவர் பெயர்கள் நூல்களோடு பொறுத்துக. நக்கீரர் எழுதிய நூல் என்னது? திருமுருகாற்றுப்படை. நக்கீரர் எழுதிய நூல் திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா. முடத்தாம கன்னியார் எழுதியது, ஓகேங்களா, பொருணராற்றுப்படை. 4 கமா. நல்லூர் நத்தத்தனார் எழுதியது சிறுபானாற்றுப்படை. 1 கமா. கடியலூர் உருத்திரன் கண்ணனார் எழுதுனது பொருணராற்றுப்படை. அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்கள், நக்கீரர் எழுதியது, ஓகேங்களா, திருமுருகாற்றுப்படை. முடத்தாம கன்னியர் எழுதியது பொருணராற்றுப்படை. நல்லூர் நத்தத்தனார் எழுதியது சிறுபானாற்றுப்படை. கூடலூர் உருத்திரன் கண்ணனார் எழுதியது பெரும்பானாற்றுப்படை. இப்போ ஆன்சர் 3 கமா, 4 கமா, 1 கமா, 2. ஆன்சர் இதுக்கு ஏதான் சரியான ஆன்சர். இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில்
ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தவர். ஓகேங்களா, ஒன்றை படைத்தளித்தவர் யாருன்னா அம்பேத்கர். கொஸ்டின் நம்பர் 49. ஓகேங்களா, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியது கற்றல் நன்று. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியது கற்றல் நன்று. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் அமரேசன். அகலி ஆத்மசித்தனை ஆகிய நூல்களுடன் தொடர்புடையவர் கூப்பா ராஜகோபாலன். கொஸ்டின் நம்பர் 52. கீழ்காணும் பெரும் பொழுதினை அவற்றுக்கு மாதங்களோடு பொருத்துக. கார்காலம் அப்படிங்கிறது ஆவணி புரட்டாசி 2, முன்பனி காலம் மார்கழி தை 1, ஓகேங்களா. முதுவேநீர் காலம் ஆணி ஆடி 4, கூதிர் காலம் அப்படிங்கிறது ஐப்பசி கார்த்திகை அப்போ 3, அப்போ ஆன்சர் இதுக்கு பாருங்கள். கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி, முன்பனி காலம் மார்கழி தை, முதுவேநீர் காலம் ஆணி ஆடி, கூதிர் காலம் ஐப்பசி கார்த்திகை. அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். 53. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் பாரதியார். செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுபவர் ஈரா இளங்குமரனார். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 55. ஓகேங்களா, பொறுத்துக. ஆணிரை மீற்றல் என்பது ஓகேங்களா கரந்தை. பிறர் நாட்டை கைப்பற்றுதல் அப்படிங்கிறது வஞ்சி. அடுத்தது மதில் காத்தல் அப்படிங்கிறது நொச்சி. போரிடலுங்கிறது தும்பை. மறுபடியும் பாருங்க, ஆணிரை மீட்டல் கரந்தை, பிறர் நாட்டை கைப்பற்றுதல் வஞ்சி, மதில் காத்தல் நொச்சி, போரிடுதல் தும்பை. அப்படியே வரிசையாக இருக்குது. 1, 2, 3, 4. இப்போ 1, 2, 3, 4. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 56. கூற்றுகளை கவனி. கலித்தொகை நெய்தல் களியை பாடியவர் அம்மூவனார். தவறு. அடுத்தது கலித்தொகை கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்தவனார். சரி. அடுத்தது கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தவனார். சரி. கலித்தொகையில் நெய்தல் களி 33 பாடல்களை கொண்டது. இதுவும் சரி. அப்போ ஆன்சரு 2, 3, 4, 3 தான் சரி. அப்போ 1 மட்டும் தவறு. அடுத்தது பஞ்ச கும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னா புலவர் சேராசு. பஞ்சமி கும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் புலவர் சேராசு. கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் பாட வேண்டும். இதில் இடம்பெற்றிருப்பது ஓகேங்களா, இடம்பெற்றுள்ளது மரபு வலு அமைதி. கொஸ்டின் நம்பர் 59. திருத்தொண்டர் தொகையை இயற்றியவர் சுந்தரர். வேலை செய்தவர்களை பார்த்து வேலை செய்பவர்கள் கெட்டு போதல் என்பது ஓகேங்களா. 1000 காலம் நெல்லுக்கு ஒரு அத்துப்பூச்சி தான் சரியான ஆன்சர். 1000 களம் நெல்லுக்கு ஒரு அத்துப்பூச்சி போதும் அப்படிங்கிறதா இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 61. பெருஞ்சித்தனார் என்ன சொல்லி நம்ம அழைக்கிறோம் ஓகேங்களா. தனித்தமிழ் இயக்க மறவர் 4, தமிழ் தாத்தா ஊவேசா 1, ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வ 2, திருவிக்கா தமிழ் தென்றல் 3, மறுபடியும் பாருங்க. பெருஞ்சித்தனார் தனித்தமிழ் இயக்க மறவர்
ஊவேசா தமிழ் தாத்தா, ராப்பி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வ, திருவிக்கா தமிழ் தென்றல். அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, பொறுத்துக. பெருஞ்சித்தனார் எழுதிய நூல் 100 ஆசிரியம் 4, ஊவேசா எழுதியது என் சரிதம் 1, அடுத்தது ராப்பி சேதுப்பிள்ளை தமிழ் இன்பம் 2, திருவிக்க எழுதியது முருகன் அல்லது அழகு, அப்போ 3, மறுபடியும் பாருங்க. பெருஞ்சித்தனார் எழுதியது 100 ஆசிரியம், ஊவேசா எழுதியது என் சரிதம், ராப்பி சேதுப்பிள்ளை எழுதியது தமிழ் இன்பம், திருவிக்க எழுதிய நூல் முருகன் அல்லது அழகு. அப்போ ஆன்சரு 4, 1, 2, 3. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 63. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் 8 வகைப்படும். 64. வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ். அடுத்து பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழி. வி அப்படின்னா என்னத்தை சொல்லுதுன்னா மலர். வி என்பது மலர் 4, வை என்பது உண்ணு, வை என்பது புல், அப்போ 4, 1. வௌ என்பது கவர் 2, தூ என்பது உண்ணு, அப்போ 3, மறுபடியும் பாருங்க. வி என்பது மலர், வை என்பது புல், வௌ என்பது கவர், தூ என்பது உண்ணு. அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. ஆன்சர் இதுக்கு சி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 66. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார்? குன்றக்குடி அடிகளார். அடுத்து பாருங்க, 67. கடல் ஓடா கால்வால் நெடுந்தே கடல் ஓடும் நாவாயும் ஓட நிலந்து. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி. அடுத்து 68. உப்பு கடலை குடிக்கும் பூனை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? உப்பு கடலை குடிக்கும் பூனை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். கொஸ்டின் நம்பர் 69. பாருங்க, நூலு ஆசிரியர் பொறுத்துக. என் கதை நூலினுடைய ஆசிரியர்னா நாமக்கல் கவிஞர் 2, வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் 1, நாற்காலிக்காரருங்கிறது நான் முத்துசாமி 3, 4, அடுத்தது எனது போராட்டம் மாப்போ சிவஞானம் 3. மறுபடியும் பாருங்க, என் கதை நாமக்கல் கவிஞர், வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன், நாற்காலிக்காரர் அப்படிங்கிறது ஓகேங்களா நான் முத்துசாமி, எனது போராட்டம் மாப்போ சிவஞானம். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஐந்திணையில் நெய்தல் திணையின் கருப்பொருள் தொடர்புடைய கூட்டில் தவறானது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. பண்வெளி அப்படிங்கிறது செவ்வெளி பண்ணு சரி, யாழ் என்பது நெய்தல் யாழ் தவறு, மரம் என்பது நாள் இது சரி, நீர் என்பது உவர்களி சரி. ஓகேங்களா. அப்போ இதில் நெய்தல் களியினுடைய தவறானது பார்த்தீங்கன்னா யாழ் என்பது நெய்தல் யாழ் தான் தவறானது. ஆன்சர் இதுக்கு பி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 71. ஓகேங்களா. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரமத்தில் எத்தனை திருமொழியாக உள்ளது? பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரமத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளது அப்படின்னா ஓகேங்களா 3ஆம் திருமொழியாக உள்ளது. ஓகேங்களா. அதாவது 3 அல்ல 5ஆம் திருமொழியாக உள்ளது. அப்போ பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரமத்தில் எத்தனையாவது திருமொழியாக உள்ளதுன்னா 5ஆம் திருமொழியாக உள்ளது. அடுத்து 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. 73. மணக்கொடை வழங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என வெளிப்படையாக அறிவித்தவர் முகமது இஸ்மாயில். 74. நல்லந்தவனார் தொகுத்த கலித்தொகையில் எத்தனை பிரிவுகளை உடையது?
நல்லந்தவனார் தொகுத்த கடித்தொகை எத்தனை பிரிவுகளை உடையது? 5 பிரிவுகளை உடையது. 75 திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? திருமந்திரத்தில் 3000 பாடல்கள் உடையது. 76 விருந்தினரும் வறியவரும் நெருங்கியும் மேலும் முகமலரும் மேலார் போல இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் கலிங்கத்து பரணி. ஜியு போப் அவர்கள் தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் புறநானூறு. தமிழ் மீது பற்று கொண்டு இருந்ததற்கு புறநானூறு. 78வது கொஸ்டின், ஓகேங்களா? பக்தி சுவை சொட்ட சொட்ட பாடிய கவி பலவா. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவா என்று மீனாட்சி சுந்தரரை யாரை புகழ்ந்தார்? சேக்கிழார். யாரை புகழ்ந்திருக்கிறாரு? சேக்கிழார். 79 ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடையடிக்க எவ்வகை விடை இது அப்படின்னா இனமொழி விடை. இனமொழி விடை. அதாவது ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடையளித்தால் எவ்வகை விடைனா இனமொழி விடை. இனமொழி விடை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 80 பாருங்க. திடலில் மிதிவண்டியை ஓட்டினான். திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் என்பது எவ்வகை தொடர்? ஓகேங்களா? பிறவினை தொடர். பிறவினை தொடர். மு மேத்தாவின் கீழ்கண்ணும் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்றது? மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அடுத்து பாருங்க. அன்னவிடும் தூது என்ற இதழை நடத்தியவர் மீரா. அன்னவிடும் தூது இதழை நடத்தியவர் மீரா. அடுத்து பாருங்க. உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தாரோ உண்டி முதற் உணவின் பிண்டம் இவ்வடிகள் பாடியவர், ஓகேங்களா, புலவினார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 84. தண்டுடுக்கை தாளத்தக்கை. தண்டுடுக்கை தாளந்தக்கை சார நடம் பயில்வார் என்று உடுக்கையை பற்றி தேவாரத்தில் பாடியவர் யார்? தேவாரத்தில் பாடியவர் திருஞான சம்பந்தர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் இரா இளங்குமரனார். அகத்தனையும் புறத்தனையும் சேர்ந்து கூறும் 8 தூகை நூல் சிறப்பித்துக்குரியது பரிபாடல். அகத்தனையும் புறத்தனையும் சொல்லக்கூடிய 8 தொகை நூல் பரிபாடல். அடுத்து பாருங்க. தவறான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சிப்பாட்டு கபிலர் சரி. முல்லைப்பாட்டு ஓதலைந்தார் தவறு. மருதுப்பாட்டு ஓரம் போயினார் சரி. நெய்தல் பாட்டு அம்மூவனார் சரி. அப்போ 1 மட்டும் தவறு. அப்போ சரியான இணை தேர்வு செய், தவறான இணையை தேர்வு செய். தவறான இணை பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. முல்லைப்பாட்டு ஓதலைந்தார் தான் இதுக்கு தவறானது. அப்போ தவறானது பி தான் ஆன்சரு. 88 சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமிக்கு விருது பெற்றது? சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமிக் விருது பெற்றது அப்படின்னா 2001. கொஸ்டின் நம்பர் 89, ஓகேங்களா? தமிழில் எழுதப்பட்ட முதல் உலக பணுவல். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் என அழைக்கப்படும் திருக்குறளுக்கு உரை எழுதியவர். முதல்ல உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு மணக்குடவர் தான் முதல்ல திருக்குறளுக்கு உரை எழுதியவர். டேஸ் பட்டினத்தார் பாடலிலும் தோற்பகை கூத்து பற்றி செய்திகளை காண முடிகிறது திருவாசகத்திலும். 91 தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்கு துறையில் பணியாற்றியவர் நாகலிங்கம் என்பவரின் மற்றொரு பெயர். நாகலிங்கம் என்பவருடைய மற்றொரு பெயர் கந்தர்வன். நாகலிங்கத்தினுடைய மற்றொரு பெயர் கந்தர்வன். கொஸ்டின் நம்பர் 92 கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த இடம். கவிஞர் தமிழ் ஒளி பிறந்த இடம் எது? புதுவை. லீலா திலகம் என்னும் இலக்கண நூல் எம்மொழியில் எழுதப்பட்டது? மலையாள மொழியில் எழுதப்பட்டது. 94 திருமலை முருகன் பல்லு கூறும் நெல் வகையில் இடம்பெறாத நெல் காடை சம்பா. ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலின் ஆசிரியர். ஓர் ஆரம்பப்பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலின் ஆசிரியர் பீசா குப்புசாமி.
அடுத்தது ஓகேங்களா 96 ரோமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் வணிக தொடர்பு இருந்ததை உறுதி செய்யும் விதமாக ரோமானிய மண்பாண்டங்கள் அகழாய்வில் கிடைத்த இடம் எது அப்படின்னா அரிக்கமேடு. அகழாய்வில் கிடைத்த இடம் அரிக்கமேடு. கொஸ்டின் நம்பர் 97 தமிழ் பேரவை செம்மல் என்னும் பட்டத்தை சி வேங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் மதுரை பல்கலைக்கழகம். இந்திர விழா புகார் நகரில் எத்தனை நாட்கள் நடைபெறும்? இந்திர விழா புகார் நகரில் எத்தனை நாட்கள் நடைபெறும்னா 28 நாட்கள். ஆன்சர் டி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 99 திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்ட தஞ்சை ஞானப்பிரகாசம். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812 கிபி 1812. இட்டதோர் தாமரை போல் இகழ்விரிந்த திருத்தல் போல வட்டமாய் புறக்கால் கூடி இறை என்னும் பாடியவர் பாரதிதாசன். இதோட டெஸ்ட்டு 5வது முழு தேர்வு டெட்டுக்கான வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.